ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் யாவருக்கும் அன்பார்ந்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். இந்த மாதம் முழுவதும் உலகெங்கும் இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள். தேவன் மனிதனாய் பிறந்தார். இந்த உண்மையை இந்த மாதங்கள் முழுவதும் பாடல்கள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக ஒவ்வொரு திருச்சபைகளிலேயும் இது கொண்டாடப்படுகிறது. இதனாலே அவனுடைய மேன்மையை இன்றைக்கு சில அறிந்திருக்கிறார்கள், சில அறியாமல் இருக்கிறார்கள். அந்த மேன்மையை அறிந்து கொண்ட ஒரு சிலரை குறித்து உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். இந்த நாளிலே என்னுடைய தலைப்பு என்னவென்றால், அன்பானவர்களே, வாழ்க்கையின் நோக்கத்தை நிறைவேற்றின மனிதர்கள். வாழ்க்கை எல்லாருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நோக்கம் இல்லாத மனிதர்கள் யாருமே இல்லை. எல்லாருக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு அரசியல்வாதிக்கு தன்னுடைய தேர்தலில் வெற்றி பெற வேண்டும். நன்றாய் படிக்கிற மாணவனுக்கு முதல் மதிப்பு பெற வேண்டும். இந்த விளையாட்டுத்துறை இருக்கிறவர்களுக்கு எப்படியாயிலும் தங்கப்பதக்கத்தை பெற வேண்டும். எல்லாருக்கும் வெற்றி இருக்கிறது. ஒரு வியாபாரிக்கு வியாபாரத்துல முன்னேற வேண்டும். ஒரு ஊழியனுக்கும் அந்த பாரம் இருக்கிறது. அதே போல சிலருக்கு இந்த வேத புஸ்தகத்துல மத்தேயு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படி சொல்லுகிறது, ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தார்கள். இங்கே நான் குறிப்பிட விரும்புகிற அந்த சாஸ்திரிகள் ஞானிகள். அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தை, இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு நோக்கம், ஒரு ஆசை, ஒரு விருப்பம். அவர்கள் வேதத்திலே படித்திருக்கிறார்கள். அந்த வார்த்தையை நான் படிக்கிறேன், கேளுங்கள். 6ஆம் வசனம். யூதேயா தேசத்துள்ள பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அந்த வார்த்தை, யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். அவர்கள் வேதத்தை படித்திருக்கிறார்கள், தேவனுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறார்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கு அந்த எழுதப்பட்ட வார்த்தைக்காக அவள் எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள், அவள் செய்த பயணங்கள், அவர்கள் மேற்கொண்ட அத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், இதைத்தான் நாளிலே முழு நான் பேச விரும்புகிறேன். இந்த முதல் வசனம் எழுதுகிறது, கிழக்கிலிருந்து எருசலேம். இது நீங்கள் திருமண வாசித்து நீங்கள் வேத வாசி சொல்லுகிறார்கள் 1448 கிலோமீட்டர். சொல்கிறேன், கிழக்கிலிருந்து எருசலேம் 1448 கிலோமீட்டர். இதற்காக எடுத்துக்கொண்ட நாட்கள் 2 ஆண்டுகள். நன்றாக கவனிக்க வேண்டும். எழுதப்பட்ட ஒரு வார்த்தையை பார்ப்பதற்காக அவர்கள் எடுத்துக்கொண்ட பிரயாசம் 2 ஆண்டுகள். அது எப்படி சொல்றீங்க கேட்கிறீங்களா? எனவேதான் ஏரோது சொன்னார், அந்த 2 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும். 2 ஆண்டுகள் அவர்கள் கடந்து வந்திருக்கிறார்கள். என் செய்தியை கவனமாய் கேட்க அன்பாய் கேட்கிறேன், கவனியுங்கள். பல நேரங்களிலே அன்பானவர்களே, எழுதியிருக்கிற வார்த்தைக்காக 2 ஆண்டுகள் பிரயாசப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் நல்லவர். இன்றைக்கு எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை படித்தார்கள். அந்த வார்த்தையை பார்க்கும்படி, அந்த சம்பவத்தை கண்ணார காணும்படி 2 ஆண்டுகள். காடு, மேடு, மலைகள், பள்ளத்தாக்கு, வெயில், குளிர், திருடர் பயம் எல்லாவற்றையும் கடந்து, அவளுக்கு குடும்பம் இருந்தது, அவளுக்கும் பிள்ளைகள் இருந்தார்கள், அவளுக்கும் பொறுப்பு இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட்டு எழுதப்பட்ட வார்த்தையை பார்க்க, எழுதப்பட்ட அந்த ஆண்டவரை பார்க்க 2 ஆண்டுகள். இன்றைக்கு திருச்சபை பக்கத்தில் இருக்கிறது, நடந்தே போகலாம். பக்கத்து வீடு, பக்கத்தெரு. ஆனால் மக்களுக்கு அந்த பாரம் இல்லை, பிரயாசப்பட வேண்டும், அந்த ஆசை இல்லை. நன்றாக கவனிக்க வேண்டும். இவள் சாஸ்திரிகள், இன்டெலெக்சுவல் பீப்புள், படித்தவர்கள், உலகத்தின் சகல ஞானத்தையும் கற்று தேறினவர்கள். ஆனால் எழுதப்பட்ட அந்த வார்த்தை, அந்த எழுதப்பட்ட அந்த சம்பவத்தை பார்க்க வசனம் சொல்கிறது, புறப்படுவார், இஸ்ரவேலை ஆளுகிறவர் உன்னிலிருந்து புறப்படுவார்.
அந்த வார்த்தையை பார்க்க அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனம், அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள, அவர் நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள, அந்த நட்சத்திரத்தை காண 2 ஆண்டுகள் they travel. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏரோது சாஸ்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவள் திட்டமாய் விசாரித்தான். காலத்தை அப்படியானால் 16ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறேன். அந்த 16ஆம் வசனம், ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு கோபமடைந்து அந்த விசாரித்த காலத்தினுடைய பெத்லகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் உள்ள 2 வயதுக்குட்பட்ட எல்லாரையும் பிள்ளைகளை கொலை செய்யும்படியாய். இங்க நான் குறிப்பிட விரும்புகிற சத்தியம் என்னவென்றால், 2 ஆண்டுகள் அந்த நட்சத்திரத்தை காண அவர் பிரயாசப்பட்டார்கள். They traveled 2 years. அந்த தேவ பிள்ளைகளே, திரும்ப சொல்ல விரும்புகிறேன், ஆலயம் பக்கத்தில், சபைகள் பக்கத்தில், கடந்த நாட்களை விட நாட்களிலே எங்கு பார்த்தாலும் திருச்சபைகள் ஏராளம். கிராமங்களிலும் பட்டணங்களிலும் சொல்லப்பட்டிராத இடங்கள் அநேகம் உண்டு. ஆனாலும் இந்த காலகட்டத்தில் சின்ன கிராமங்கள்ல கூட அதிகமாக, சென்னை பட்டணத்துல ஒவ்வொரு தெருக்களிலும் சபைகள் இருக்கிறது. அது நல்லதா கெட்டதா என்பது அடுத்த குறிப்பு. ஆனால் எப்படி ஆனாலும் எல்லாம் இருக்கிறது. ஆனால் மக்களுக்கு அந்த வாஞ்சை இல்லை. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில செல்ல வேண்டும், அவ்வளவுதான். வேத பாடம், ஜபங்கள் எதிலுமே பங்கு பெறுவதில்லை. யோசித்து இவங்க 2 ஆண்டுகள் டிராவல். அந்த எழுதப்பட்ட வார்த்தை, அந்த நட்சத்திரத்தை காண வேண்டும். அவர்களுக்கு குடும்பம் இருந்தது, வீடு இருந்தது, பட்டணங்கள் இருந்தது, பொறுப்பு இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றையும் விட்டு அன்பார்ந்த பிள்ளைகளே, இதற்கிடையிலே எத்தனை ஆபத்துக்கள், எத்தனை தடைகள். ஆனாலும் அந்த தடைகளை தாண்டி அவர் பிரயாணம் செய்தார்கள். இதுல நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒன்று, சாஸ்திரிகள் பன்மை. ஒரு சொல்லியிருக்கலாம், அதாவது சோர்ந்து போகிற, இலக்கரிக்க பண்ணுகிற, அதாவது அந்த ஓட்டத்தை தடை செய்கிறதா ஒன்று. நம்ம 2 பேரும் போகும்போதே ஒரு மாற்று கருத்துக்களை உடையவராக இருக்கிறார். ஒரே குடும்பத்துல கணவனுக்கு இருக்கிற கருத்து மனைவிக்கு இல்லை, மனைவிக்கு இருக்கிற கருத்து கணவனுக்கு இல்லை, 2 பேருக்கு பிள்ளைகளுக்கு இல்லை. இன்றைக்கு அதிகமாக பிள்ளைகள் தான் குடும்பத்தை ஆளுகை செய்கிறார்கள். அநேக பெற்றோர் சொல்கிற வார்த்தை, என் மகளை கேட்டு சொல்றேன், அதாவது கேட்க வேண்டிய இடத்தில் கேட்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் அல்ல. அன்றைக்கு ஒரு தாய் சொல்லுகிறார், அதாவது ஏமா சபைக்கு வரல, என் மகன் போகக்கூடாதுன்னு சொல்றான், என் மகள் போகக்கூடாதுன்னு சொல்றான். இது எவ்வளவு மோசமான நிலை. மகள் சொல்லுகிறாள், நீ சபைக்கு போகக்கூடாது என்றால் மகள் ஆதரிக்கிறாள். என் அன்புடைய பிள்ளைகளே, உலகம் சொல்லுகிற வார்த்தை அல்ல, உறவில் சொல்லுகிற வார்த்தை அல்ல, தேவன் என்ன சொல்லி இருக்கிறார், உங்கள் மனது என்ன சொல்லு. அவருடைய மனது சொன்னது, அந்த நட்சத்திரத்தை நீங்கள் கண்டு 2 ஆண்டுகள் அதற்காக எடுத்துக்கொண்ட பிரயாசங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அவள் நினைத்ததெல்லாம் கவனியுங்கள். அவள் நினைத்தது, நான் வாசிக்கிறேன், பிரபு பிறப்பார். 6ஆம் வசனம், இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார். அவர் நினைத்ததெல்லாம் ஒரு பிரபு எங்கிருப்பார்? மாளிகையில, பிரம்மாண்டமான இடத்துல. ஆனால் அந்த நட்சத்திரம் சென்றது ஒரு வீட்டுக்குள்ளே. ஆங்கில வேதத்தில இந்த வார்த்தை இப்படி எழுதப்பட்டது, SHACK. இது ஆங்கிலத்துல பயன்படுத்தப்பட்ட வார்த்தை. அதனுடைய சரியான பொருள் என்னவென்றால், ஒரு சின்ன குடிசை. பல நேரங்களிலே நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. அவருடைய கனவெல்லாம் ராஜாவை பார்க்க வேண்டும். அவர் எங்கு, அந்த வசனத்தை படிக்கிறேன், அவர் பிரபு, ஆளுகிறவர், இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு. அப்படியானால் அவங்களுக்கு ஒரு கற்பனை இருந்தது, இதுதான் வாழ்க்கை. இங்க இன்னொன்று சொல்ல நம்புகிறேன், அநேகருக்கு 1000 கற்பனைகள் உண்டு. இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். பெரிய பணக்கார வீட்டிலே மருமகளாய் செல்ல வேண்டும், பணக்கார வீட்டு பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும். நிறைய கற்பனைகள். எனக்கு வருகிற மனைவி அப்படியே கீழ்ப்படிய வேண்டும், புரியுதா? ஒரு வாசிகையை போல அவ்வளவு கீழ்ப்படியல. ஆனா அநேகருக்கு அமைவதில்லை. அதே போல பெண்களுக்கும், என் கணவன் அப்படி இருக்க வேண்டும், அழகிலே, அறிவிலே, திறமையிலே, ஞானத்திலே, அவர் அப்படி அமைவதில்லை. திரும்ப சொல்கிறேன்,
உங்கள் கனவுகள் நிறைவேறாது, தேவ திட்டங்கள் நிறைவேறும். இதைத்தான் சொல்ல நம்புகிறேன். கவனியங்கள். அவர் நினைத்தது போல அது அவன் நினைச்சாங்க இது ஒரு மாளிகையில போய் நிற்கும் இந்த நட்சத்திரம். ஆனால் அது மாளிகையில் நிற்கவில்லை. அன்பானுடைய ஒரு குடிசை நிறைந்தது. திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் கண்ட அந்த சம்பவத்திற்கும் அவர்கள் படித்த வேதத்திற்கும் சம்பந்தமே இல்லை. இதுதான் வாழ்க்கை. பல நேரங்களில் நாம் வேதத்தை வாசிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 1000 வாக்கு தத்தங்கள் உங்களுக்கும் என கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் வாழ்க்கையின் சம்பவம் எல்லாம் வித்தியாசமா இருக்கிறது. திரும்ப சொல்லுகிறேன், அது வித்தியாசமா இருந்தாலும் வார்த்தை உண்மை. இஸ்ரவேலை ஆளுகிற பிரபு, அவர் நினைத்தார்கள் மாளிகை, ஆனால் தேவன் அவர்கள் பார்த்தது ஒரு சின்ன குடிசையில. தமிழ் வேதத்துல பிள்ளை இருந்த வீடு என்று எழுதியிருக்கிறது, ஆங்கிலத்துல குடில் என்று எழுதியிருக்கிறது. நீங்கள் கூகுள்ல போட்டு பாருங்க, ஷேக், SHACK, அது ஒரு குடில், ஒரு குடிசை. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, கனவுகள் 1000, ஆனால் உன் கனவுகள் முக்கியம் அல்ல, தேவ திட்டமே முக்கியம். உன் கனவுகள் நிறைவேறுவது உனக்கு ஒரு விருப்பமா இருக்கலாம், ஆனால் தேவனுக்கு விருப்பம் அவர் திட்டம், அவர் தீர்மானம், அவருடைய நோக்கம் உன்னை நிறைவேறும்படி விரும்புகிறார். எல்லாருக்கும் கனவுகள் உண்டு. எனக்கு கூட ஆரம்பத்துல ஒரு தொழிலதிபராக இருக்க வேண்டும், தொழில் செய்ய வேண்டும். ஏதோ ஒரு துறையில, திரைப்பட துறையில நண்பர்கள் எல்லாம் அதில் இருந்தார்கள். பாடலாசிரியர்களாய், இசையமைப்பாளர்களாய், அதாவது பல துறைகளில் நண்பர்கள் இருந்தார். அவரோடு எனக்கு நெருக்கமான உறவு உண்டு. இந்த 17 வயதிலேயே அவரோடு நெருக்கமாக இருந்தேன். திரைப்பட இசையமைப்பாளர்கள், பாடல் ஆசிரியர்கள், இப்படி பலரோடு நெருக்கம். ஆனால் அன்பார்ந்த பிள்ளைய, என் கனவுகள் அல்ல, தேவ திட்டமே என் வாழ்க்கையில நிறைவேறினது. அதற்காக நன்றி சொல்லுகிறேன். உங்களுக்கும் நிச்சயம் மூலமான சொல்ல விரும்புகிற வார்த்தை என்னவென்றால், நாட் யுவர் ட்ரீம்ஸ், காட்ஸ் பிளான். உங்கள் திட்டங்கள் அல்ல, உங்கள் தீர்மானங்கள் அல்ல, அவர் திட்டமே, அவர் தீர்மானமே நிறைவேற அர்ப்பணியுங்கள். அது நடந்தால் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாயிருக்கும். யோசித்து பாருங்கள், அந்த சாஸ்திரிகளுடைய அந்த பிரயாசம், அந்த உழைப்பு, அந்த பாடுகள், அந்த தியாகம், குடும்பங்களை விட்டுவிட்டு 2 ஆண்டுகள் பிள்ளைகளை விட்டுவிட்டு, இன்றைக்கு இருக்க தொலைத்தொடர்பு சாதனங்கள் இல்லை, அவளோடத்துல பேசக்கூட முடியாது. இன்னைக்கு ஏகப்பட்ட தொலைத்தொடர்பு சாதனங்கள், தினந்தோறும் பேசலாம், மணிக்கணக்காய் பேசலாம். ஆனால் அன்றைக்கு தன் குடும்பத்தாரோடு தொடர்பு கொள்ளவே முடியாது. மரணமானாலும், நன்மையானாலும், தீமையானாலும், எந்த கெட்டதோ நல்லதோ they cannot know anything. அவர்கள் புரிந்து கொள்ள முடியாது. மனைவி இறந்திருக்கலாம், பிள்ளை இறந்திருக்கலாம், யாரோ வீட்டுல சொந்தங்கள் இறந்திருக்கலாம். அவளுக்கு அந்த செய்தி வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஆனா ஒன்று தெரியும், அந்த நோக்கம், அந்த குறிக்கோள், அந்த லட்சியத்தை அடையும்படியாக அவர்கள் 2 ஆண்டுகள் பிரயாணம் செய்தார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஊழியர்களே, யோசித்து பாருங்கள். 2 ஆண்டுகள் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை பார்க்க, எழுதப்பட்ட அந்த வார்த்தையை காண 2 ஆண்டுகள். அவள் கண்ட அந்த காட்சி, அந்த ஏழ்மையின் கோலம், கந்தை துணி, நம்ம கவனிக்க வேண்டும். பிரபு இங்க இருக்கிறார் ஒரு குடிசையில, கந்தை துணியோ கர்த்தருக்கு. பிரபு இதான் பல நேரங்களில் அன்பான தேவ பிள்ளைகளே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் பல நம்பிக்கைகள், திட்டங்கள், சூழ்நிலைகள் காலங்களால் சேர்ந்து போகிறது. ஆனால் இது உண்மை. ஆனால் இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை இந்த செய்தி மூலமாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். திரும்ப சொல்லுகிறேன், பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையின் பல நம்பிக்கை, பல திட்டங்கள், பல தீர்மானங்கள், பல சூழ்நிலைகள் எல்லாமே நம்முடைய கனவுகள் சேர்ந்து போகிறது. சோர்ந்து போக வேண்டாம் அன்பார்களே, இது உண்மை. இப்படிப்பட்ட நேரங்களிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதைத்தான் இந்த செய்தி மூலமாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இது ஒரு கிறிஸ்துமஸ் செய்தி ஆனாலும் இந்த செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் இது பயன்பட வேண்டும். கனவுகள் 1000, ஆனால் அந்த கனவுகள் உண்மை அல்ல, கர்த்தருடைய வார்த்தை உண்மை. அது உண்மைதான். எழுதப்பட்ட அந்த வார்த்தையை அவர்கள் கவனியுங்கள். அது எப்படி ஆகியும் அதை சந்திக்க வேண்டும், கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவர் உடைய அந்த உழைப்பை, உடைய தீர்மானத்தை, உடைய நோக்கத்தை வரைந்திருக்கிறார். எனவே ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஒரு நோக்கம், வசனம் சொல்லுகிறது, அதாவது அதை கண்டு, மத்திய 2ஆம் அதிகாரம்
2ஆம் வசனத்துல அவரை பணிந்து கொள்ள வந்தோம், நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். அன்புடைய பிள்ளைகளை, இது ஆசை, இது விருப்பம், இது நோக்கம், இது லட்சியம், இது தீர்மானம். அன்பான பிள்ளை, இந்த தீர்மானத்தை நிச்சயம் நிறைவேற்றுவார். இது உங்களுடைய வாழ்க்கையில் உண்மையா இருக்கலாம். 70ஆம் ஆண்டு இயேசுவை சந்தித்தேன். 73ஆம் ஆண்டு அவர் ஊழியம் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசை. பின்னணி, கிறிஸ்துவ பின்னணி இல்லை, வேத அறிவு இல்லை, வேத கலாசாலைக்கு போகவில்லை, பைபிள் ஸ்கூலுக்கு போகல. ஆனாலும் ஒரு ஆசை. 73ஆம் ஆண்டு ஆண்டவருக்கு சேவை செய்ய வேண்டும். அநேக செய்திகள் என்னை தொட்டது. எம்எல் ஜெபசிங் ஐயாவுடைய செய்தி, சாம் கமலேசனுடைய செய்தி, அந்த அறைகூவல் சவால், இதெல்லாம் என்னை தொட்டது. ஆண்டவருக்கு என்று ஊழியம் செய்ய வேண்டும். கவனியுங்கள், அதற்கு அந்த பின்னணி இல்லை இருக்கின்ற அதற்கு தகுதிகள் இருக்கிற என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த ஆசை, அந்த வசனத்தை படிக்கிறேன், அவரை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். அன்பானது பிள்ளையே, உன் நோக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். உன் விருப்பங்கள் தேவனுக்கேற்ற விருப்பம், தேவனுக்கேற்ற செய்கை, தேவனுக்கேற்ற ஆசை, தேவனுக்கேற்ற அர்ப்பணம் இருக்குமானால் நிச்சயம் நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். அது சொல்லப்பட்ட அடுத்த வார்த்தை, அது அவர் சந்தித்த முதல் நபர் ஏரோது ராஜா. ஆனால் வித்தியாசமான ஒரு நபர் அவர். அந்த வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அதை ஏரோது கேட்ட போது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளையே, வாழ்க்கையில உங்களை கலங்க பண்ணுகிற பல சம்பவம் நடக்கலாம். உங்களை, உங்கள் திட்டங்களை, உங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் கலங்க பண்ணுகிற பல சம்பவங்கள் இருக்கலாம். ஆனால் கலங்காதிருங்கள். எங்களுடைய ஊழியர்களை கூட கலங்க பண்ணுகிற பல சம்பவங்கள். உடன் ஊழியர்களே, கூட இருக்கிறவர்களே, நன்மை பெற்றவர்களே, திருச்சபை மக்களே, ஆனால் ஒன்று தெரியும் அன்பானவர்களே, உங்கள் நோக்கத்தை விட்டுவிடாதிருங்கள். உங்கள் நோக்கத்தை ஒரு நாளும் அதனுடைய டோன்ட் டிஸ்ட்ராக்ட், திசை திருப்பப்படாதிருங்கள். டோன்ட் டிஸ்டர்ப், கலங்கி போகாதிருங்கள். டோன்ட் டிஸ்ட்ராக்ட், ஒரு நாள் விழுந்து போகாதிருங்கள். ஏனென்றால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஃபாலோ காட்ஸ் பிளான், ஃபாலோ காட்ஸ் எய்ம். அவருடைய நோக்கங்களையும் அவருடைய திட்டங்களையும் பாருங்கள். சூழ்நிலைகள் மாறலாம், சூழ்நிலைகள் எல்லாம் மாறிக்கொண்டுதான் இருக்கும். அவர் நினைத்ததெல்லாம் மாளிகை, ஆனால் நட்சத்திரம் சென்றது ஒரு குடிசை. அவர் நினைத்தது ஒரு மகா பிரபு, அங்கே பார்த்தது ஒரு கந்தை துணியிலே ஒரு பிள்ளை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் டோன்ட் ஸ்டாப் யுவர் ஃபாலோயிங். நீங்கள் பின்பற்றுவதை நிறுத்தி விடாதிருங்கள். உங்கள் பின்பற்றல் தொடர்ந்து செய்யட்டும். ஊழியர்களை உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஏழ்மை உண்டு, வறுமை உண்டு, இல்லாமை உண்டு, வேதனை உண்டு, சொந்த குடும்பத்தில் எதிர்ப்புகள் உண்டு. அது மனைவியால் இருக்கலாம், பிள்ளைகளால் இருக்கலாம், யார் வேண்டுமானோ யார் மூலம் இருக்கலாம். பரியாசங்கள் உண்டு, அவமரியாதைகள் உண்டு. பட் ஸ்டில் டோன்ட் கிவ் அப், ஃபாலோ. நான் சொல்லுற வார்த்தை தொடர்ந்து, டோன்ட் ஸ்டாப், டோன்ட் ஸ்டாப். ஒருவேளை அன்பால் நீங்கள் சந்திக்கிற எல்லாமே உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு எதிராக இருக்கலாம். அவர் நினைத்ததெல்லாம் ஒரு மாளிகை, ஆனால் நட்சத்திரம் சென்ற இடம் ஒரு குடிசை. அவர் நினைத்தது ஒரு பிரபு, ஆனால் இங்கே கவனிங்க, they thought it's a royal palace, ஒரு ராயல் பேலஸ், ஆனால் அது நின்றது ஒரு குடிசை. திரும்ப ஆங்கிலத்தில் இன்னொரு வாசப்படுறது, it stops in a humble house, ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையின் வீட்டின் மேல் அது நின்றது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்புடைய பிள்ளை, ஆனால் ஒன்று உண்மை, வாக்கு பண்ணினவர் மாறார். வாக்கு தத்தம் செய்கிற ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார், உன்னை ஏமாற்ற மாட்டார். There is no disappointment in God's plan. தேவ திட்டத்தில் ஒரு நாளும் ஏமாற்றம் இல்லை. பாடுகிறோமே, ஏமாற்றம் இனி இல்லை. ஏமாற்று போவதற்காக சொல்லப்படுவதால் ஏமாந்து போவதில்லை. அன்பானவர்களே, ஒரு நாளும் உன்னை கைவிட மாட்டார். இன்னும் everything, உன்னை அழைத்தவர்கள் நல்லா தெரியும், அந்த வெறுமைகள் தெரியும். படகு வெறுமை, வலைகள் வெறுமை, எல்லாமே வெறுமை. ஆனால் அழைத்தவர் அந்த வெறுமையை நிறைவாக்க அவராலே கூடும். நான் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை,
கவனியுங்கள். அன்றைக்கு சூழ்நிலையை பார்த்திருப்பாரானால், அந்த இடத்தை பார்த்திருப்பாரானால், எதிர்பார்த்த ஒன்று பிரபு அந்த கோலத்திலே ஒரு கந்தை துணியிலே பார்த்திருப்பாரானால் அவர்கள் வாழ்க்கையை அந்த அவள் வாழ்க்கை தலைகீழா இருந்திருக்கும். திரும்பி போயிருப்பாங்க. ஆனா ஒன்று, அதாவது ஒரு வசனம் போட்டிருக்குது, 10ஆம் வசனம், அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். நட்சத்திரத்தை பார்க்கவோ சந்தோஷம், ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியுமா? யோசித்து பாருங்கள். பிரபு நட்சத்திரம் சந்தோஷம்தான், ஆனா அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து, என்னை கேட்டுக்கொண்ட அன்புடைய பிள்ளையே, ஸ்டெப் இன்டு காட்ஸ் பிளான். தேவன் வைத்திருக்கிற அந்த சூழ்நிலையை அவர் அனுமதித்திருக்கிறார். உள்ளே பிரவேசி. அது ஏழ்மையா இருக்கலாம், எளிமையா இருக்கலாம். பிக் பிளஸிங் இன் ஸ்மால் பேக்கேஜஸ். மிகப்பெரிய ஆசீர்வாதங்கள் எளிமையான தோற்றத்தில். விட்டு விடாதே, தொடர்ந்து செய்யணும். அடுத்து ஒரு போட்டிருக்குது ஒரு வார்த்தை, அவருடைய தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து. நன்றாக யோசிக்க வேண்டும். அவள் பாமர மக்கள் அல்ல, படித்தவர்கள், உலக அறிவு, தேவ அறிவு, விஞ்ஞானத்தின் அறிவு, சரித்திரத்தின் அறிவு, அத்தனை அறிவு நிறைந்தவர்கள். சூழ்நிலை அந்த இடத்தை பார்த்தா they cannot. உங்களால முடியுமா? என்னால முடியுமா? அந்த குடிசை வீட்டுக்குள்ளே அந்த சூழ்நிலையில ஒரு ஏழ்மையின் கோலத்தில சாஷ்டகமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, சற்று நீங்கள் சிந்திக்க அந்த கேட்கிறேன், சற்று சிந்தியுங்கள். உங்களால முடியுமா? உங்கள் தகுதி, உங்கள் அந்தஸ்து, உங்கள் ஞானம், உங்கள் செல்வாக்கு, உங்களுக்கு இருக்கிற பெயர் புகழ், இவைகளை வைத்துக் கொண்டு அந்த குடிசைக்குள்ளே கண்டு பணிந்து கொண்டு, மரியாளுக்கு ஆச்சரியமா இருக்கும், யோசேப்புக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். எங்களுக்கா? இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலேயே மிக மோசமான ஒரு மிருகம் ஒட்டகம். அவருடைய எச்சில் ஊசியோட கூர்மையானது, அதிக துர்நாற்றமுள்ள ஒன்று. ஆனால் அந்த துர்நாற்றத்துலதான் they travel 2 years. 2 ஆண்டுகள் பிரயாணம் பண்ணியிருக்கிறார்கள். எங்கே குளித்தார்கள் தெரியாது. ஆனால் இத்தனைக்கு மத்தியில தங்கள் பிரயாசம், தங்களுடைய உழைப்பு, தங்களுடைய வேதனை, தங்கள் துர்நாற்றம், they forget everything. எல்லாவற்றையும் மறந்து, அது இன்னொரு வார்த்தை, அதாவது தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் துபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாய் வைத்தார்கள். கவனியுங்கள். இந்த நட்சத்திரம் அவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. It changed their lives. என்றால் நீங்கள் பலமுறை படித்திருக்கலாம், சிறுவரிலிருந்து படித்திருக்கலாம், நானும் பல ஆண்டுகள் படித்திருக்கிறேன். ஆனால் அந்த கீழ்ப்படிகள் வாழ்க்கையை மாற்றி அமைத்தது. அர்ப்பணம். 2 காரணம் சொல்ல நம்புகிறேன். கண்டார்கள், சாஷ்டாங்கமாய் விழுந்தார்கள், தங்கள் பொக்கிஷங்களை திறந்தார்கள். திரும்ப சொல்கிறேன், மாளிகையில அல்ல, மண்குடிசையிலே. கவனிங்க, அந்த ஏழ்மையில ரொம்ப கடினம். அறிவு சொல்லிருக்கும், இது அவர் அல்ல, இது அந்த இடம் அல்ல. நிறைய பேர் திருமணங்களை கூட they don't abide in God's plan. மாளிகையை பார்க்கிறார்கள், அழகை பார்க்கிறார்கள், அந்தஸ்தை பார்க்கிறார்கள், வீட்டை பார்க்கிறார்கள், வேலையை பார்க்கிறார்கள், தேவ திட்டத்தை பார்ப்பதில்லை. என்னுடைய செய்திதான் நினைக்கிறேன். Don't give your hope. உங்கள் நம்பிக்கை இழந்து விடாதிருங்கள். அந்த இடத்துல it destroy their hopes. அவங்க நம்பிக்கையை தூளாம இருக்கும். அதுல பாருங்க, அத்தனை பேருமே ஒருமித்த கருத்துடையா இருந்தார்கள். சொல்லியிருப்பாரு, இது இந்த இடம் இல்லை, இந்த நபர் அல்ல, இந்த வீடு இல்லை, தவறான விலாசம் வந்துட்டோம். ஆனால் அவங்க அத்தனை பேருக்குள்ள ஒருமித்த கருத்து. இன்றைக்கு திருச்சபை இல்லையே, குடும்பங்களே இல்லையே. கணவனுக்கு இருக்கிற கருத்து மனைவிக்கு இல்லை, மனைவிக்கு இருக்கிற கருத்து கணவனுக்கு இல்லை. இதுதான் உலகம். ஆனால் திரும்ப சொல்கிறேன், எனவேதான் இவள் சரித்திரத்திலே சாதனையாளராய் மாறினார்கள். என்னுடைய முதல் குறிப்பு என்னவென்றால், நம்பர் 1, recognize God's plan in your life. ஒரு 3 வார்த்தைகளை சொல்கிறேன். recognize God's plan in your life. 2வது, render God's gifts. render, அர்ப்பணம் பண்ணுங்கள். 3வது, receive grace. திரும்ப அந்த எல்லாமே சீல வரும். கவனிங்கள். recognize
God. இது தேவன்தான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, render your gifts. உங்களுக்குள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதை தேவனுக்கு தாருங்கள். எல்லாருக்குள்ளும் எல்லாம் இருப்பதில்லை, ஆனால் எல்லாருக்குள்ளும் ஏதோ ஒன்று இருக்கிறது. render, அதை அவருக்கு அர்ப்பணியுங்கள். கண்டு, பணிந்து, திறந்து. render what all God has given you. உங்களுக்கு வெள்ளி இல்லாமல் இருக்கலாம், பொன் இல்லாமல் இருக்கலாம், பொக்கிஷம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அதை விட மேலான ஒன்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். நேரம், உழைப்பு, திறமை, தாளந்துகள் எல்லாம் உங்களுக்குள் இருக்குது. அதை யாருமே பயன்படுத்துவது துக்கமான ஒன்று. திருச்சபைக்குள்ளே வருகிற அநேக கொத்தனார் இருக்கிறாங்க, ஆனா சபைக்கு வேலை செய்யறதில்லை. அநேக எலக்ட்ரிஷியன் இருக்கிறாங்க, ஆனா சபைக்கு வேலை செய்யறதில்லை. அநேக பிளம்பர் இருக்கிறார், வேலை செய்வதில்லை. அநேக திறமைசாலிகள் டெக்கரேட்டர் இருக்கிறாங்க, சபையில வேலை செய்வதில்லை. உலகத்துக்காக பணத்துக்கு அவ்வளவு வேலை செய்யறாங்க, ஆனா சபையில வேலை செய்யறதில்லை. பெயிண்டர்ஸ் சபையில வேலை செய்யறதில்லை. ஈவன் குட் மியூசிஷியன் சபையில வாசிப்பதில்லை, கச்சேரியில வாசிக்கிறாங்க. குட் சிங்கர்ஸ் they don't use it in the church. இது துக்கமான ஒன்று. தேவன் தந்த தாளந்துகளை சபைக்கு பயன்படுத்தான். நல்ல பாடல் சபையிலே பாடுங்கள். இசைக்கு வாசிக்கிற தாளந்துகள் யூஸ் இன் தி சர்ச். அன்னைக்கு ஒரு 5000 கொடுப்பாங்க அவங்க. அது சிறப்பு அல்ல. ஆலயத்துல வாசியுங்கள். உங்களுக்கு தெரியாது, என்னை சபைக்குள்ளே கொண்டு போனது ஒரு பாடல். உம்பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், உண்மையன்றி யாரை பாடுவேன். ஒரு திருச்சபைக்கு என் நண்பனை கொண்டு போனார். நான் உள்ளே போகவில்லை. 70ஆம் ஆண்டு உள்ளே போக எனக்கு மனதில்லை. அது சத்துருவை அனுமதிக்கவே இல்லை. ரொம்ப நேரம் வெளியே நின்று கொண்டிருந்தேன். அவர் உள்ளே போயிட்டார். சில அப்படி திரும்பி வீட்டுக்கு போயிடலான்னு நான் ஒரு பாடல், உம்பாதம் பணிந்தேன், என்னாலும் துதி. அந்த 70களில இசைக்கருவிகள் இல்லை, ஒரு ட்ரம் தான் இருக்கும், ஒரு டேம்பரின் இருக்கும். அந்த உம்பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியேன், என்னவோ தெரியல, அந்த பாட்டு என்னை மயக்கினது. உள்ளே அமர்ந்தேன் அந்த ஆலயத்துக்குள்ளே. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதே ஆலயத்துல 16 ஆண்டுகள் நான் ஊழியனாயிருந்தேன். மாரநாதா திருச்சபைன்னு சொல்லுகிற ராயபுரத்துல. என்னை கேட்டுக்கொண்டு வந்தது பிள்ளையே, உங்களுடைய திட்டங்கள் அல்ல, உங்கள் ரெகக்னைஸ் காட்ஸ் பிளான். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அதுதான். இல்ல, இது அல்ல, இந்த கணவன் அல்ல, இந்த மனைவி அல்ல, இந்த வாழ்க்கை அல்ல. நோ, ரெகக்னைஸ் காட்ஸ் பிளான் இன் யுவர் லைஃப். இந்த வாழ்க்கையில அன்பான தேவ பிள்ளைகளே, தேவன் தந்த அந்த நோக்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். எதிர்பார்த்தது மாளிகை, ஆன நட்சத்திரம் நின்றது ஒரு குடிசை. Recognize this is God's plan in your life. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். தேவன் அறியாமல் உடைய வாழ்க்கையிலே ஒன்று நடப்பதில்லை. எனவேதான் அடியாய் பாடினார்கள், நீர் அறியா யாதும் நேரிடா, என் தலை முடியும் எண்ணினீரே. Everything is planned by God. கவனிங்கள். யூதாஸ் மறுதலிப்பான் தெரியும், பேதுரு பின்மாறி போவான் தெரியும். எல்லாமே தெரிந்துதான் ஆண்டவர் யூதாஸை அழைத்தார், பேதுரு அழைத்தார். He knows your future. நீ இப்படி இருப்பாய் நிலவை தெரிந்துதான் அழைத்தார். இரண்டு பிள்ளைகளே, இந்த நாளிலே அந்த யோபின் வாழ்க்கையில நடந்த பல சம்பவங்கள். ஆனால் God knows everything. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 04443183330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.